எடுத்து வந்து அவைகளை தீக்கொளுத்தி பாகாலின் சிலைகளை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜலாத இடமாக்கினார்கள். அதே போல தான் ஒரு காரியம் நடக்குது பாருங்கள். யோவாஸ் ராஜா வந்து அந்த எரோபெயாமின் பலிபீடங்களை தகர்த்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அப்போ ஆண்டவருக்கு அது பிடிக்காத ஒரு காரியம். வேல் பணியும் நேபோ குனியும் ஆண்டவர் விக்கிரகங்களை அப்படியே என்ன பண்ணுறாரு? தகர்த்து போடுகிற தேவன், விக்கிரகங்களை எடுத்து போடுகிற தேவன். இந்த காலை வேளையில் நமக்கு விரோதமாக இருக்கிறதான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எடுத்து அழித்து நிறுத்தும்படியாய் காலை வேளையில் நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரின் குடும்பத்தில் வான மண்டலத்திலுடைய பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் குடும்பத்துக்குள்ளே கிரீச்சிக்கிற எல்லா கிரிகளையும் தகர்த்து நிர்மூலமாக்குற பொறுப்பை யார் கையில் கொடுத்துருக்காரு தெரியுமா? நம்ம கையில். இந்த காலை வேளையில் எதற்கு இதெல்லாம் நம்ம படிக்கிறோம்? யெகோவா அந்த அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டான். எலியா அந்த அதிகாரத்தை எடுத்துட்டான். தேவனுடைய பிள்ளைகள் அந்த அதிகாரத்தை எடுத்துட்டாங்க. அந்த பாகாலுடைய பலிபீடங்களை தகர்க்கக்கூடிய அதிகாரத்தை எடுத்துட்டாங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவர் அந்த ஒரு அதிகாரத்தை, அந்த ஒரு காரியத்தை நம் கரங்களிலே ஆண்டவர் கொடுக்கிறார். நம்மளை நம்பி நம்ம கரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும், இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும், நான் உங்களுக்கு இந்த காரியத்தை கொடுக்குறேன், இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க, இந்த காரியத்தை நீங்கள் பண்ணுங்கள். ஆண்டவர் இந்த காரியங்களை செய்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்காக இந்த காரியங்களை செய்கிறார். நீ எழும்பணும், நீ எழும்பி செய்யணும், நீ பண்ணணும், நீ காரியங்களை செய்யணும். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கையில் கொடுக்குற இந்த காரியங்களை நீ செய்யணும், நீ பண்ணணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்காக எல்லாவற்றையும் ஹல்லேலூயா நன்றியோடு துதிக்கலாமா, நன்றியோடு துதிக்கலாமா, நன்றியோடு துதிக்கலாமா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் மதியிலே கடந்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான விக்கிரகங்களின் கிரியைகளையும் அடக்கக்கூடிய தகர்க்கக்கூடிய அதிகாரம் ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் எழும்பணும், நீங்கள் எழும்பணும். உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எழும்பி நிற்கணும். எதுவும் உள்ள கிரியை செய்யக்கூடாது. பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? அவங்க ஒரு உடன்படிக்கை பண்ணினாங்களாமா. அடுத்தது ஒரு காரியம், இன்னொரு சம்பவம் இருக்குது. அதை நம்ம மெதுவாக பார்க்கலாம். அந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு காரியம் நடக்குது. 2 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில், அப்பொழுது யோய்தா அவர்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு ராஜாவும் ஜனங்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பண்ணவும், ராஜாவும் ஜனங்களும் ஒருவரோடொருவர் உடன்படிக்கை பண்ணவும் செய்து. அப்போ ஒரு உடன்படிக்கை நம்மோடு கூட ஆண்டவரோடு கூட நமக்கு இருக்கணும். எப்படி இந்த பாகாலை இடிக்க முடியும்? எப்படி இந்த விக்கிரகத்தை தகர்க்க முடியும்? எப்படி இந்த சத்துருவனை ஜெயிக்க முடியும்? எப்படி உன் குடும்பத்துக்கு விரோதமாக காரியங்களை பண்ண முடியும்னா ஒரு உடன்படிக்கை நமக்கு இருக்கணும். நமக்கும் ஆண்டவருக்கும். வேல் பணியும் நேபோ குனியும், அது உண்மைதான். அது ஒன்றுமே செய்ய முடியாது. அது விக்கிரகம், அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது செய்யும். ஆனால் என்ன பண்ணணும்? எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கணும். இருந்ததுக்கு பின்னாடி தான் 18ஆம் வசனம் சொல்லுது, பின்பு தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலில் போய் அதை இடித்து ஜனங்கள் போகிறாங்க. ராஜாவும் ஜனங்களும் உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை வந்துருச்சு. வந்ததுக்கு பின்னாடி தான், ராஜா கூட உடன்படிக்கை பண்ணதுக்கு பின்னாடி தான் ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலில் போய் அதை இடித்து அதன் பலிபீடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் முற்றிலும் உடைத்து பாகாலின் பூஜாச்சாரியாகிய மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள். ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தரை ஏற்படுத்தினான். அல்லேலூயா. அப்புறம் ஒரு உடன்படிக்கை நமக்கு வேணும். ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை, அவரோடு கூட உடன்படிக்கை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். மறவாமல் நினைப்பவரே என் இயேசையா, நிறைவேற்றி மகிழ்பவரே. மறவாமல் நினைப்பவரே என் இயேசையா, நிறைவேற்றி மகிழ்பவரே. நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர்.
செய்வீர். அல்லேலூயா. அந்த வாக்குகளை நிறைவேற்றுவார். நம் குடும்பத்திற்கு விரோதமாக எல்லா பலிபீடங்களும் இடிக்கப்படும். சத்துரு ஆளுகை செய்ய முடியாது. சத்துரு நம்ம குடும்பத்தில் ஆளுகை செய்ய முடியாது. இன்னொரு முக்கியமான காரியம், உடன்படிக்கை செய்தோன இடிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குறாரு. நம்ம சில நேரத்தில் உடன்படிக்கை மீறுறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு பயங்கள் வருது, நடுக்கங்கள் வருது, பிரச்சனைகள் வருது. பிசாசு தாக்கிடுவானோ, பிசாசு அடிச்சிடுவானோ, பிசாசு ஏதாவது பண்ணிடுவானோ. பாருங்க, அநேக தேவ பிள்ளைகள் எதற்கு கோயிலுக்கு வராங்க, எதற்கு ஜெபிக்கிறாங்க, எதற்கு காரியங்கள் இருக்கிறாங்கன்னா பிசாசு தாக்கிடுவான்னு. இந்த பயத்தை ஆண்டவர் விரும்பலை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடும் நீ என்னிடத்தில் அன்பு கூறு. சிலருக்கு பிசாசு மேலே இருக்கிற பயம் ஆண்டவரை தேட வைக்குது. அப்படி இல்லை, ஆண்டவர் அப்படி அன்பு கூற சொல்லலை. சில காரியங்களை, சீக்கிரட்டான சில காரியங்களை ஆண்டவர் ஓப்பன் பண்ணி நமக்கு வேதத்தில் ஓப்பன் பண்ணி கொடுக்குறதுக்கு சின்ன சின்ன சீக்கிரட்டை ஆண்டவர் வைத்து இருப்பார். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனம். நீதிமொழிகள் இருக்குது. கட்டளைகளை நீ பத்திரப்படுத்து, வேதத்தை நீ வாசிக்கும். 4வது அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீதிமொழிகள் 4வது அதிகாரம். சில நேரத்தில் வேத வசனங்களை என்ன பண்ணிடும் அப்படின்னா, நம்ம அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு போகிறதுனால தான் சத்துரு என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, நம்மளை மேற்கொண்டுட்டு இருக்கிறான். உடன்படிக்கை பண்ணியாச்சு, ஆண்டவர் பிள்ளையாக மாறியாச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு, அதிகாரம் வந்துருச்சு. ஆனால் இன்னும் என்ன ஆகுதுன்னா, பயம். இந்த பயத்தை ஆண்டவர் விரும்பவே இல்லை. இல்லை, நீ அப்படி பண்ணாத, நீ அப்படி செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த மாதிரி நீ பயப்படக்கூடாது. நீ இந்த பயம் வேதனை உள்ளது அப்படிங்கிறார் ஆண்டவர். நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் அந்த வார்த்தை இருக்குது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். அப்போ ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய வார்த்தை, வசனம், இதையெல்லாம் என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணுமா. இதை நம்ம கண்டுபிடிச்சாதான். அப்போ என்ன அப்படின்னா, பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ சில நேரத்தில் பாருங்கள், நம்ம ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளும், ஆண்டவரே என்னை நடத்தும், ஆண்டவரே நீ, இதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோன்னா ஒரு காரியம் இருக்குது, விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வசனம் இப்படியாக சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த விசுவாசத்தினாலே, தன் விசுவாசத்தினாலே, தன்னுடைய விசுவாசத்தினாலே. அப்போ அதை நமக்குள்ளேயே ஆண்டவர் வைக்கிறாரு. அதுதான் மண்பாண்டங்களிலே பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறது. இப்போ இந்த சத்துருவ வேல் பணியும் நேபோ குனியும் இந்த காரியத்தை பார்த்துட்டோம், எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே கிடையாது, அதுக்கு பவர் கிடையாது. அதை நம்ம ராஜாவோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டு அதை நம்ம அழிக்கக்கூடிய வல்லமையை ஆண்டவர் நம்ம கொடுத்துருவாரு. ஆனால் நம்ம என்ன செஞ்சிடும், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் எதில் பிழைப்பான் பாருங்க, மார்ட்டின் லூதரோட தாரக மந்திரமே அதுதான், விசுவாசத்தினாலே. ரோமர் 1:17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பிழைச்சுக்குவான். நீதிமான் எப்படி பிழைப்பான்? விசுவாசத்தினாலே. என்ன விசுவாசம் அப்படின்னா, அது ஒன்றுமே கிடையாது, அது என்ன ஒன்றுமே பண்ணாது, அது ஒரு பொருட்டே இல்லை, அது ஒரு காரியமே இல்லைன்னு சொல்லிட்டு எவன் எழும்புகிறானோ அந்த வெளிச்சம் அவனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், இதை தான் கண்டுபிடிக்க விட மாட்டேங்கிறான் பிசாசு. ஏன்னா இவங்க ஒரு பக்கம் கட்டிட்டு பயங்கி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. யுத்த ஜெபத்தில் இருக்கிறவங்க பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கட்டிட்டு அப்போ அந்த ஜெபத்தை பண்ணக்கூடாது, பண்ணணும், காரியங்களை பண்ணணும். ஆனால் அது பயந்துட்டே அதை பண்ணி எந்த பிரயோஜனமும் நமக்கு வரப்போகிறதில்ல. பயந்துட்டே அதை செஞ்சோம், ஐயோ அது பண்ணிடுமோ இது பண்ணிடுமோ அப்படின்னு பண்ணி அது பிரயோஜனமே நம்மளுக்கு வரப்போகிறதில்ல. ஆனால் ஒரு வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கலாம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். இந்த கடந்த நாட்களில் கூட இந்த வார்த்தையை நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்தேன், ஒன்றும் அவைகள் உங்களை சேதப்படுத்தாது. இதை நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இதை நம்ம நம்பி விசுவாசிக்கும் போது, இது அப்படி ஆயிருமோ, இப்படி பண்ணிடுமோ, அப்படி நடந்துருமோ, அப்படி பண்ணிடுவானோ, இப்படி இந்த பயங்கள் நம்மளுக்கு பண்ணிட்டு நம்ம யுத்த ஜெபம் பண்ணாலும் அது என்ன, வேஸ்ட்டு தான். அப்போ தன் விசுவாசத்தினாலே அந்த விசுவாசத்தை என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை அப்படி அதை தான் வசனங்களை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனை கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சு நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம்னா அவன் தோர்த்து போயிடுவான். அவனுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது. சிறுவேல் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டார், ஒன்றுமே இல்லை. அவனுக்கு என்ன இல்லைன்னா அறிவே இல்லை. ஏன்னா தலை நசுக்கப்பட்டவன், மூளையெல்லாம் மழுங்கி போயிடுச்சு. அவனுக்கு வெறும் இருக்கிறது என்ன தெரியுமா, தந்திரம் மட்டும்தான். சாத்தானின் தந்திரங்கள் படிக்கிறோம்ல, தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவே. அவன் ஏதாவது தந்திரம் பண்ணுமா, ஏதாவது யோசனை பண்ணுமா, அப்படியே அடைக்கப்பட்டதெல்லாம் அடைப்பெல்லாம் பிடிங்க, அப்படியே மெதுவாக ஏவாள்கிட்ட மயக்கிற மாதிரி பேசுவான். இது நீ சாப்பிடுமா, நல்லா இருக்கும், இதுதான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு அறிவெல்லாம் கிடையாது. நம்மள ஆண்டவர் ஞானத்தோட படைச்சிருக்கிறாரு, ஞானவான்களாக படைச்சிருக்காரு. தானியேலை பாருங்க, என்ன ஞானம், என்ன அறிவு, ஆண்டவர் எவ்வளோ அழகாக நடத்துகிறாரு. அப்போ ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். புதியெல்லாம் தேடுறது மாதிரி தேடணும், வேத வசனத்தை எடுத்து பண்ணணும். அதே போல் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு வேதத்தை படிக்க நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், விடுதலை. தேவ சமூகத்தில் உட்காந்துடணும். நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, விடுதலை. வேத வசனத்தை படிக்க வார்த்தையை படிக்க அப்படியே ஆண்டவர் அந்த விடுதலை ஆண்டவர் நம்ம கொடுத்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு வசனத்தை படிக்கும்போது சில நேரத்தில் கடந்து போகாதீங்க. ஒரு வசனம் உங்களுக்கு தொடர
சொல்கிற மாதிரி இருக்குதா, ஆவியானவர் உங்களோட கூட பேசுகிறாருன்னு அர்த்தம். அந்த வசனத்தை மேலே கையை வைங்க. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணிடுங்க. அந்த ஜெபத்தை அந்த டைமை விட்டுறாதீங்க. அந்த கையை வச்சு ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நடத்துங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நடத்துங்க. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் நம்மளுக்கு அடுத்த வேலைக்கு நம்ம போயிடுவோம். உலகத்தில் இருக்கோம், டைம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. சில நேரத்தில் இந்த வார்த்தையை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா சிரிப்பார், டைம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா சிரிப்பார். ஏன்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப நம்மளுக்கு நிறைய காரியங்களை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த வசனத்தை படிக்கிறீங்களா, கை வச்சுருங்க, சொல்லிடுங்க அந்த வசனத்தை. டைம் நம்மளுக்கு நிறைய வேலை நம்ம செய்யணும். இந்த வசனத்தின்படி நடத்திடுங்கப்பா, இந்த வார்த்தையின்படி நடத்திடுங்கப்பா. 99 சங்கீதத்தை படிக்கிறீங்களா, அறிக்கை பண்ணிடுங்க. உன்னதமானவரின் மறைவில் என் குடும்பம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இருக்குது, உன்னதமானவர் என் கூட இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறார். எந்திரிச்சோன்னு காலையில் அறிக்கை பண்ணுங்கள். என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவரும் அவர் பெரியவர், இந்த காரியத்தை செய்வார், இதை பண்ணுவார். சில காரியங்களெல்லாம் சொல்லுவார் பாருங்கள். சில காரியங்கள் நடக்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு மெல்லிய சத்தம் கேட்கும் பாருங்கள். இது நடக்க போதுமா, இது பார்த்துக்கோ, அப்படியே நடக்கும். ஆச்சரியமாக இருக்குது. என்ன மாதிரி அவர் மாதிரி சொல்லித்தரக்கு ஆளே இல்லை, அவர் மாதிரி பேசுறதுக்கு ஆளே இல்லை, அவர் மாதிரி நம்மளுக்கு டீச் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. வசனத்தில் பேசுவார், உட்காந்துருங்க எடுத்துட்டு, வார்த்தையில் பேசுவார், பாட்டில் பேசுவார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். விக்கிரகங்கள் அல்ல, விக்கிரகங்கள் பேசாது, அது தொண்டையால் சத்தமிடாது, அதுக்கு ஒன்றுமே இல்லை. அது நாசியிலே அதுக்கு காற்றும் கிடையாது, அது கேட்காது, அது பார்க்காது, இது நடக்காது. கேட்கிற தேவன், பார்க்கிற தேவன். விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போகும் என்று ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் நினைக்கிறேன் ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு. அப்போ அது கட்டோடே ஒளிந்து போகும். விக்கிரகங்களை பற்றி மேன்மை பாராட்டுகிற யாவரும் அவ்வளோதான் அவங்க போயிடுவாங்க. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கெடுக்கிறார்கள். பொய்யான மாயை விக்கிரகங்களை பற்றி பாருங்கள். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். சங்கீதம் 16 இருக்குது. அவர்கள் செலுத்துகிற இரத்தமான வழிகளை செலுத்த மாட்டேன், அவர்களுடைய நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். உச்சரிக்க கூட மாட்டேன், அதை நான் பேசக்கூட மாட்டேன். இது பேசும்போது எனக்கு சமீபத்தில் நடந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நடந்த காரியம் ஞாபகத்துக்கு வருது. நகோமி என்ன பண்ணுறா, அந்த யுத்த ஜபத்தில் இருக்கும்போது சில காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த தெய்வங்களுடைய ஆவிகளுடைய பெயர்கள், அந்த காரியங்கள், அதை எப்படி நம்ம அப்போ அதனுடைய பேரெல்லாம் சொல்லும்போது அவள் முழுசாக சொல்லாமல், நானும் அப்படி முழுசாக சொல்லாமல் முதல் எழுத்தை மட்டும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பக்கத்தில் ஜோ உட்காந்துட்டு அவளுக்கு தெரியல, அவள் முழிச்சிட்ருக்கா, என்ன அப்படின்னு அவளுக்கு தெரியல. நம்ம பேசுறது ஒன்றுமே அவளுக்கு புரியல, தானே ஃபோனில் பேசிகிட்ருக்கோம். ஆமாம், ஒன்றுமே புரியல சோபிக்காவை, எந்திரிச்சு போயிட்டா ஜோ அப்படின்னு. ஏன்னா அது பேரை சொல்லக்கூடாதாம்மா, அவ்வளோ அருவருப்பு, அது மேலே பயம் இல்லை, அவ்வளோ அருவருப்பு. அதோட பேரை நான் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ காரியங்கள் அப்போ அப்படி இருக்குது, சூழ்நிலைகள் அப்படி. அப்போ அந்த ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நம்மளுக்குள்ளே வைக்கிறார். அதுக்கு ஒன்றுமே கிடையாது, அதுக்கு வல்லமையே இல்லை, அதுக்கு பலனே இல்லை, அதுக்கு காரியமே இல்லை. ஆண்டவர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? கூப்பிடும்போது இந்த ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது, உபாகமத்தில் நினைக்கிற அந்த வசனம், இப்படி ஒரு தேவன் உண்டா, தங்கள் ஜனங்கள் கூப்பிடும் போதே கேட்டு பதில் உத்தரவு கொடுக்குற இப்படி ஒரு தேவன் யாராச்சுக்கு இருக்குதா? இப்படி ஒரு தேவன் இருக்கிறதா? இப்படி ஒரு தேவனை பெற்ற ஜனம் எந்த தேவனாவது, தேவர்களில் எந்த தேவனாவது இப்படி தங்களுடைய ஜனங்களை நடத்தினது உண்டா? இப்படி ஒரு அற்புதம் நடந்தது உண்டா? அப்படின்னு சொல்லிட்டு அருமையான வார்த்தை. அப்படியாக ஒரு தேவனை நம்ம வச்சுருக்கோம், அப்படியாக ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்தலாமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உடன்படிக்கையின் தேவன், மகிழ்ச்சியோடு சொல்லலாமா? உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே என் இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உம் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நமக்கு தான் தெரியும் வார்த்தையெல்லாம் எப்படி நிறைவேறுச்சுன்னு. ஒரு வசனம் கொடுத்தாரே ஆண்டவர், எப்படி நிறைவேற்றினார் உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் சொல்லக்கூட முடியாது. எந்த தேவர்களுக்காவது, எந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஜாதியாவது, அவர்களுடைய தேவர்களாவது இப்படி சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினது உண்டா? வார்த்தைகள் இருக்கா அவங்களுக்கு? முதல்ல வசனம் இருக்குதா? வாக்குத்தத்தம் இருக்குதா? நினச்சி பாருங்கள். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி.
சங்கீதக்காரன் அப்படியே மனதுருகி நெக்குருகி பாடுகிறான். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. வசனம்னா அப்படி, வார்த்தைனா அப்படி. ஆண்டவர் எத்தனை வாக்குத்தத்தம் நமக்கு எப்படி நிறைவேறுச்சு, எப்படி வாக்குத்தத்தம். இந்த மாதிரி ஏதாவது தேவன் இருக்குதா? இந்த மாதிரி எங்கேயாவது வார்த்தை கொடுத்து நடத்துகிற அந்த காரியம் இருக்குதா? அக்னி சூளையில் நடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன், நீ நடந்து போ, நான் உன்னை பார்த்துக்குவேன்னு சொல்கிற தேவன் இருக்குதா? பிரத்யட்சமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் நடத்தினது போல நம்ம ஆண்டவர் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாரே. இப்படி ஏதாவது ஒரு தேவன் உண்டா? இந்த எந்த ஜாதியாரில் ஜனத்தாவது இந்த மாதிரி ஒரு தேவன் உண்டா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் அப்படின்னு சொல்லி மோசே புகழ்ந்து பாடும்படி ஆண்டவர் வைத்தாரே. அப்படி ஒரு தேவன் இருக்குதா? இன்றைக்கும் இந்த சூழ்நிலையிலும் இந்த நேரத்துலையும் எதற்கு இதெல்லாம் திருஷ்டாந்தங்கள் தெரியுமா? நீங்கள் போகிறீங்கள அக்னி சூழ, நீங்கள் போகிறீங்கள ஆறுகளை கடக்குறீங்கள, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இப்படி யாருமே இருக்க முடியாது. சொல்கிறாங்களே மற்றவங்க உங்களை பார்த்து, யாருமே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், யாருமே பண்ண மாட்டாங்க இந்த சூழ்நிலையில் சொல்கிறாங்களே. இதுதான் அடையாளம். அடையாளம் என்ன தெரியுமா? இதுதான் அடையாளம். வேல் பணியும், நேபோ குனியும், அது தாகோன் உடைந்து போகும், அது ஒன்றுமே இல்லை. ஆமாம், அது ஒன்றுமே தெரியாது, அதுக்கு ஒன்றுமே இல்லை, அது அப்படி தான் போகும். வேல் பணியும், நேபோ குனியும். ஆனால் எங்களுக்கோ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவியாமல் போனாலும் எங்களுக்கு கவலையே இல்லை, அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. எங்களை அவர் பார்த்துக்குவார், எங்களை அவர் நடத்துவார். இந்த நம்பிக்கை தான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? என்னடா இது கிறிஸ்தவன் உலகம் பார்க்குது, சத்துரு பார்க்குற, இவனை ஒன்றுமே பண்ண முடியலையே, எதில் வந்தாலும் முழிச்சுக்கிறானே, எதில் வந்தாலும் இப்படி ஒன்று சொல்லிடுறானே, இப்படி எதில் வந்தாலும் இந்த பக்கம் வந்தால் ஒரு வசனம் சொல்லிடுறான், அந்த பக்கம் வந்தால் ஒரு வசனம் சொல்லிடுறான். சில நேரத்துல எல்லாம் நம்ம வேத வசனத்தை படித்து பேசி சாதாரணமாக பேச நம்மளால் முடியலல்ல. யோசிச்சு பாருங்க, இப்போ பேசினாலே 4 வசனம் நம்மளுக்கு வந்துடுது. இதுதாங்க நம்ம அடையாளம், இதுதான் அடையாளம், இதுதான் நம்ம அடையாளம், இதுதான் அடையாளம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் எலியாவோட அடையாளம், அது நம்ம அடையாளம். அதுதான். ஏன்னா அந்த அளவு உள்ள வாங்கியிருக்கோம், அடி வாங்கியிருக்கோம், நமக்கு தான் தெரியும். சில விஷயம்லாம் பாருங்கள், சில விஷயம்லாம் அடித்தவனுக்கு தெரியும், அதை வாங்கினவனுக்கு தெரியும், வெளியில் எவனுக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் சில நேரத்தில் அவர் பண்ணிடுவார். அந்த மாதிரி சில நேரத்தில் பண்ணிடுவார். ஆமாம், சில வாங்கியிருக்கோம்ல அவர்கிட்ட, எதுக்கு அவர் அடித்தாருன்னு தெரியும், ஏன் நம்ம அடித்தோன்னு அவருக்கு தெரியும். சிற்சை இதெல்லாம் ரொம்ப அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதான அந்த காரியங்கள், அந்த அப்பா பிள்ளை உறவுக்கு இடையில் இருக்கிறதான அந்த அந்த உறவின் அந்த காரியங்கள். அடி வாங்கினா நமக்கு தெரியும், ஏன் அடி வாங்கணும்னு. சிற்சை அடித்தா அவருக்கு தெரியும், ஆனால் வெளியில் அவங்ககிட்டையும் நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் நடக்கும். இப்படி தான் நம்முடைய தேவன், இப்படி தான் நம்முடைய தேவன். அந்த அந்த ரிலேஷன்ஷிப்போட அந்த காரியங்கள், இப்படி ஒரு உறவை ரசிச்சுட்டு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருந்துட்டு எப்படி போக முடியும், எப்படி விட முடியும்? அதனால தான் அவனுக்கு பொறாமை. நான் இருந்த இடத்துல அவனை வச்சுருக்காரு, நான் இருந்த இடத்துல. அதனால தான் நம்மளுக்கு விரோதமாக காரியங்களை பண்ண. விட்டு கொடுக்கக்கூடாது. அவர் விட்டு கொடுத்தாரா? விட்டு கொடுக்கல, நம்மளை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஸ்தானத்தை விட்டு விளைகிற மனுஷன் அலைந்து திரிகிற கரடிக்கு அவன் என்ன ஆயிடுவான், ஒப்பாயிருப்பான். ஸ்தானத்தை விட்டு விலகக்கூடாது. நம்ம ஸ்தானம், நம்மளுக்கு ஒரு ஸ்தானம். என்ன ஸ்தானம்? பிள்ளை ஸ்தானம் கொடுத்துருக்குறாரு, அதிலிருந்து விலகிடக்கூடாது. பிள்ளையின் அப்பம் பிள்ளைக்கு அதை வாங்கிடணும். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கலையே, என்ன விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, என்ன விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட என்னை கண்டு கல்லெறிய விடாமல் என்ன காத்து கொண்டீங்க. கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறியும் மனிதர் முன்பே கல்லெறிய விடாமல் என்ன காத்து கொண்டீங்க. பாவம் நிறைஞ்ச இருளான வாழ்க்கையில பரிசுத்தம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. ஒரு தகப்பனாக கூட நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, என்ன விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு மட்டும் கொடுக்க மாட்டார். அவரே கையில் வச்சு என்ன வேணால் பண்ணிடுவார், எந்த காரியத்தில் வேணால் பண்ணிடுவார். யார்கிட்டையும் விட்டு கொடுத்துட மாட்டார் நம்ம ஆண்டவர்.
அப்படிப்பட்ட ஆண்டவர். ஆமாம், கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைஞ்ச என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரை வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, என்ன விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். ஹல்லேலூயா. ரிஷாலரபலவரி கனரி கவரவா. நன்றி ஆவியானவரே. இந்த பாட்டை பாட 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 ஆவியானவர் அப்படியே எனக்கு ஒரு உணர்வு கொடுத்துட்ருக்காரு. இந்த பாட்டை நான் பாடிட்டுருக்கிறேன், அப்படியே என்னுடைய சிந்தனைக்குள்ளே. ஹல்லேலூயா. சொன்னால் நீங்கள்லாம் சிரிப்பீங்க. அப்படியே சிந்தனைக்குள்ளே ஆண்டவர் இந்த காரியத்தை கொடுக்குறாரு. இன்றைக்கி நேற்று காலையிலையும் நான் ஜெபத்தை பண்ண முடியலையா, இன்றைக்கி பகல் நேரத்துலையும் ஜெபத்தை பண்ண முடியலையா, இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் உன் கையாலேயே உன்னை மியூட் பண்ண வச்சு காலையிலேருந்து ஆண்டவர் என்ன பேச வச்சுட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியே இந்த பாட்டை பாட 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 அப்படியே என்னுடைய சிந்தனையில் ஆண்டவர் கொண்டு வர்றார். நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உனக்கு சுகத்தை கொடுக்குறேன், நான் உன்னை பராமரிக்கிறேன், நான் உனக்கு நிற்க பலன் கொடுக்குறேன், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நான் உனக்கு தேவையான கிருபைகளை கொடுக்குறேன். அதனால தான் என் கையை வச்சே என்னை மியூட் பண்ண வச்சு தெரியல, எனக்கு ரிலீஸ் பண்ணவே முடியல. நானும் பண்ணி பண்ணி பார்க்குறேன், அதை அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன். அது அப்படியே போயிருச்சு, ஒன்றும் பண்ண முடியல. டைம் ஆயிடுச்சு பாருங்கள். காலையில் ஜெபமும் போயிருச்சு. சத்துருவின் முன்னாடி விட்டு கொடுக்காம ஆண்டவர் என்ன செஞ்சுட்டா, பாரியம் பிள்ளையை பாரு, பாரியம் பிள்ளையை பாரு, ஆண்டவர் நடத்த வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 4:30 மணிலேருந்து இப்போ வரைக்கும் ஆண்டவர் என் கரங்களில் கொடுத்து இந்த பாட்டை பாட பாட என் சிந்தனையில் அப்படியே ஆவியானவர் கொடுக்குறாரு. அந்த எண்ணத்தை நான் யோசிக்கலை, நினைக்கல. ஹல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். சொல்லுங்கள், இந்த வார்த்தையை சொல்லி நம்ம முடிக்கலாம். எல்லாரும் நீங்கள் சொல்லுங்கள், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்கள், இந்த காலை வேளையில் இந்த நாளில் உங்களை கொண்டு அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். பெரிய காரியத்தை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கல ஆண்டவர், விட்டு கொடுக்காதனால சில காரியங்களை செய்வார். இந்த காலை வேளையில் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பாருங்கள், ஒரு சின்ன காரியமாக அது இருக்கலாம், நம்ம நினைக்கலாம், நம்மளுடைய காரியத்தில் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் விட்டு கொடுக்கவே விட மாட்டார். நேற்று தினத்தில் 3 தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம இவ்வளோ டைம் ஆகும்னு நினச்சிருந்தா மீட்டிங் நடத்திட்டே போயிருக்கலாமே அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. போட்ட அந்த செய்தி நம்ம கொடுக்காம போயிட்டுமே. ஆனால் ஆண்டவர் ஒரு கணக்கு வச்சுருந்தார். பரவாயில்ல விடு, நான் காலையில் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். எனக்கு தெரியாது, அது நைட்டே அது திட்டமாயிருச்சு, அது நைட்டே திட்டம் பண்ணப்பட்டுருச்சு. ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்தை செஞ்சு அழகாக அவருடைய காரியத்தை நிறைவேற்றி. நீயே பேசு, நீ விட்டில, அதுதான் இப்படி தான் செய்ய வைப்பார். நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வட்டி முதலுமா என்ன பண்ணணும், செலுத்தி தீர்ற வரைக்கும் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளை இதெல்லாம் நம்ம மேலே இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் பிரியமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த காரியங்கள். நன்றி, நன்றி ஆவியானவரே. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்கள், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, முழுவதுமாக உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், இந்த வசனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விக்கிரகங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற யாவரும் விழுந்து போவார்கள். ஹல்லேலூயா. கடைசியில் ஆனால் இருக்கு பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்போ ஆன் பண்ணணும்னு தெரியும், எப்போ மூடணும்னு அவருக்கு தெரியும். அவர் திறந்தால் ஒருத்தரும் அடைக்க முடியாது, அவர் அடைச்சா ஒருத்தர் திறக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. எப்படி ஆன் பண்ணாரு என்னன்னு தெரியாது, அவர் பண்ணி வைக்கிறாரு. எப்போ ஆன் பண்ணுறாரோ அதை நம்ம ஆன் பண்ணிக்க வேண்டியதுதான். கர்த்தர் நல்லவர். ஆமாம். ஹல்லேலூயா. சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு அடைக்கலமும் அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமுமாய் ஹல்லேலூயா கோட்டையாய் இருக்கிறார். நன்றி ஆவியானவரை. முழுவதுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் தெய்வ கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க.